இருசக்கர வாகனத்தில் ஓட்டுநர்கள் மட்டுமின்றி பின்னால் அமர்ந்து செல்பவர்களும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ள நிலையில் சேலத்தில் பல இடங்களில் போக்குவரத்து காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றின விரிவான தகவலுடன் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் கோகுல். அவரிடம் கேட்கலாம். கோகுல், ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து செல்பவர்களுக்கு எவ்வளவு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது? இந்த அறிவிப்பிற்கு சேலம் வாசிகள் என்ன சொல்றாங்க? இருசக்கர வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாமல் அந்த வாகனத்தில் பின்னால் அமர்ந்து செல்லக்கூடியவர்களும் கட்டாயமாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என்கின்ற அறிவிப்பை சேலம் மாநகர காவல்துறை அறிவித்து 2-3 நாட்களாகவே மாநகரின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கு அந்த விளம்பர பலகைகளை பொருத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பது தொடர்பாக கடந்த 2 ஆண்டுகளாகவே பல்வேறு விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் சோதனைகள் நடத்தி அபராதம் விதிப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த போதும் தற்பொழுது மீண்டும் அதாவது வாகன ஓட்டுபவர்கள் மட்டுமல்லாமல் வாகனத்தில் பின்னால் அமர்ந்து செல்பவர்களும் கட்டாயமாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அனைவரையும் தலைக்கவசம் அணிய வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சேலம் மாநகரில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து காவலர்கள் அந்த சோதனையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். மாநகரின் முக்கியமான இடங்களில் அனைத்து இடங்களிலும் தற்பொழுது அந்த சோதனைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இங்கு சோதனையில் ஈடுபட்டு அவர்களுக்கு அபராதம் விதிப்பதோடு மட்டுமல்லாமல் அபராதம் விதிக்கும் இடத்திலேயே அவர்களுக்கு உடனடியாக ரசீதுகள் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கட்டாயமாக இனி தலைக்கவசம் அணிய வேண்டும், உடன் அமர்ந்து வருபவர்களும் கட்டாயமாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என்கின்ற அறிவுரையும் அவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். தற்பொழுது நாம் இது குறித்து இங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் இருக்கிறார், அவருடைய நாம் பேசுவோம். சார், நீங்க என்ன முக்கியமாக வலியுறுத்துறீங்க, எவ்வளவு ஃபைன் போடுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. விபத்து ஏற்படுத்தக்கூடாத ஒரு மாநகரமாக இருக்கணும். சேலம் மாநகரத்தை நம்ம கமிஷன் ஐயா விபத்து இல்லாமல் இருக்கணும். அதுக்காக அவங்கள அறிவுறுத்தி ஹெல்மெட்டு போட சொல்லி கம்பல் பண்ணி அவங்களுக்கு ஃபைனும் போடுது, அட்வைஸ் பண்ணுது. பின்னாடி உட்காந்து வரவங்களும் இனிமேல் நாளையிலேருந்து வரும்போது ஹெல்மெட்டோடு தான் வரணும் அப்படிங்கிறத அறிவுறுத்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புது. நாளைக்கு இல்லை மறுதினம் மறுபடியும் அந்த மாதிரி பின்னாடி உட்காந்து வரவங்களும் ஹெல்மெட் இல்லாமல் இருந்தாக்கா அவங்களுக்கு ஃபைன் விதிக்கும். எவ்வளோ இந்த அபராத தொகை விதிக்கிறீங்க? சிங்கிளாக ஹெல்மெட்டு போடாமல் வரவங்களுக்கு 100 ருபீஸ். அது டபுளாக வந்தாங்கனாக்கா பின்னாடி வரவங்களுக்கும் இன்னும் 100 ருபீஸ் வரும், 200 ருபீஸ் வருங்க. அந்த மாதிரி வரும். இது மாதிரி எத்தனை இடங்களில் சேலம் மாநகரில் நடக்குது? குறிப்பாக எவ்வளோ வண்டிகள் இது வரைக்கும் பிடிக்கப்பட்டிருக்கும்? இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு 500 கேஸ் போட்டிருக்கோம். இப்போ சாயங்காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 கேஸ் ரீச் ஆகும். ஒரு 4-5 இடத்துல எக்ஸஸ் இப்போ RSS போட்டு எஸ்ஐலாம் போட்டு கேஸ் போட்டுருக்கு, வழக்கு பதிவு பண்ணிட்டு. நன்றி. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா காவல் உதவி ஆய்வாளர் அவர்கள் பேசுனதை நம்ம கேட்டோம். இங்கே நிறைய வண்டிகளை பிடித்தும், அதாவது இப்போ தற்பொழுது ஹெல்மெட்டுக்காக ஒரு 100 ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டி இருக்கார், நம்ம அவர்கிட்ட பேசுவோம். நீங்கள் உங்கள்கிட்ட ஹெல்மெட்லாம் இருக்கா? நீங்கள் ஏன் போடுறதில்ல? ஏதாவது சிக்கல் இருக்கா? அப்படிலாம் அது இல்லைங்க சார். சரி, லோக்கலில் போடும்போது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வரேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போட்டால் யாராவது பின்னாடி ஹார்ன் அடிச்சாலும் கேட்கறதும் இல்லை, சைடும் சரியாக பார்க்க முடியறதில்ல, மிரரில் பார்த்தா மட்டும்தான். அதனால் ஹெல்மெட் சரி லோக்கலில் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. எங்கேயாவது முன்னாடி லாங்கில் போகிற மாதிரி தான் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் எவ்வளோ அபராதம் கட்டினீங்க? அதுக்கான ரசீது கொடுத்தாங்களா? மேலும் காவல்துறை உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? இனிமேல் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, பின்னாடி பேக்கில் உட்காந்துருக்கீங்களே ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் அப்படின்னு சொன்னாங்க சார். எல்லாம் 100 ருபீஸ் எப்பயும் போல் போட்டுருக்காங்க சார். மீதி எல்லாமே கரண்ட் ஆகுதுங்க சார். இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம பாதுகாப்பு கருதி தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது அடிப்படுது, இதுக்காக தலைக்கவசம் அணியணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தலைக்கவசம் அணியாமல் இருக்கிறத பற்றி நீங்கள்? அப்படி இல்லைங்க சார். அதான் பின்னாடி ஏதாவது லோக்கலில் ஓட்டும் போது வண்டி பின்னாடி ஹார்ன் அடிக்கிறாங்க, இல்லை இங்கே சைடு டக்குன்னு வளையிறாங்கன்னா டக்குன்னு திரும்ப முடியல, சைடில் ஃபுல்லாக மறைச்சிக்குது. ஏதோ குதிரைக்கு அடிவாளம் போட்ட மாதிரி சென்ட்ரல் நேராக மட்டும்தான் தெரியுது ஹெல்மெட் போட்டால். அதனால லோக்கலில் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஏதோ ஹைவேஸ் போனோம்னா கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது. அதனால பக்கத்தில் தான் வீடு இருக்குது, பக்கத்தில் போயிட்டு வரது எதுக்கு ஹெல்மெட்டு? அதெல்லாம் வெயில் டைமில் கொஞ்சம் வேர்வையாக இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் டக்குன்னு போயிட்டு வரதா இருக்குது, அதில் இது பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி. அடுத்து இங்கே மேலும் ஒருவர் ஃபைன் கட்டிட்டு இருக்காரு, நம்ம அவர்கிட்ட பேசுவோம். நீங்கள் என்ன காரணத்துக்காக ஃபைன் கட்டுறீங்க, என்னன்னு சொல்லுங்கள். இல்லைங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டில் வந்துச்சு. சரி, ஹெல்மெட் இல்லைன்னா சார் பிடிச்சிட்டாரு, வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ இதுக்காக ஃபைன் கட்டுறீங்க? ஏன் ஹெல்மெட் போடல? இல்லை, நாங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட் வேலையாக வந்தோம் சார், திடீர்னு பார்த்தா அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஹெல்மெட் எதுக்காக போட சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஹெல்மெட் எதுக்கு நம்ம நல்லதுக்கு தான் போட சொல்கிறாங்க. ஒரு அர்ஜென்ட்டு மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அந்த அர்ஜென்ட்டில் வந்ததான். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் பெரும்பாலும் எல்லாருமே இந்த தலைக்கவசம் அணிய சொல்வது எங்களுக்கு பாதுகாப்பானது, அணிய சொல்வதில் சரியான முறைதான் என்று தெரிவித்தாலும் கூட
சில அவசர வேலைகள், சிலர் தங்களுடைய உடல்நலம் சார்ந்து அந்த ஹெல்மெட் அணிய முடியவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். மற்றபடி இருக்கக்கூடிய அனைத்து வாகன ஓட்டிகளுமே இந்த முறையானது, அதாவது கட்டாயமாக தலைக்கவசம் அணிய சொல்வது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல் இந்த 2-3 நாட்களாக ஆங்காங்கு வாகனங்களை அபராதம் விதித்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டதன் பேரில் இன்று ஒரு சில வாகனங்களில் அந்த வாகன ஓட்டியும் பின்னாடி அமர்ந்து செல்லக்கூடிய இருவருமே ஹெல்மெட் அணிந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் இன்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல தொடர்ந்து இந்த அனைவருமே அனைத்து வாகனங்களிலும் அதே போல இருவருமே ஹெல்மெட் அணிந்து செல்லக்கூடிய ஒரு வகையில் இந்த பிரச்சாரத்தை விழிப்புணர்வை தீவிரமாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் சேலம் மாநகர காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். கோகுல், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. வரும் மக்களவைத் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு பதிலாக பழைய வாக்குச்சீட்டு முறையை பின்பற்ற வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தி வருகிறது. டெல்லியில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட தேசிய கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளும் பங்கேற்றுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகள் நடைபெறுவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் வரும் மக்களவைத் தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை பின்பற்ற வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கூட்டத்தில் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் உள்ளிட்ட 4 மாநிலங்களில் தேர்தல் நடத்துவது குறித்தும் மக்களவைத் தேர்தலை எத்தனை கட்டங்களாக நடத்தலாம் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாக தெரிகிறது. கேரள மக்கள் அனைவரும் தங்களது 1 மாத ஊதியத்தை வெள்ள நிவாரண நிதியாக அளிக்க வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கேரளாவில் கடந்த 8ஆம் தேதி முதல் பெய்த வரலாறு காணாத பெருமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி கடந்த 18 நாட்களில் மட்டும் 302 பேர் உயிரிழந்ததாக அம்மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. 1435 நிவாரண முகாம்களில் 4,62,456 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரள தொலைக்காட்சிகளில் தோன்றிய முதலமைச்சர் பினராயி விஜயன், மலையாளிகள் தங்களது வலிமை காட்ட வேண்டிய நேரம் இது என்றும், கேரள மக்கள் உள்நாடு வெளிநாடு என எங்கு பணிபுரிந்தாலும் தங்களுடைய 1 மாத ஊதியத்தை நிவாரணமாக அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மாநிலத்தையே ஒட்டுமொத்தமாக மறுகட்டமைப்பு செய்ய வேண்டி உள்ளதால் ஊதியத்தை அளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட ராணுவத்தினர், தன்னார்வலர்கள், நிதி உதவி அளித்தவர்கள் என அனைவருக்கும் பினராயி விஜயன் நன்றி தெரிவித்தார். இதனிடையே வெள்ள பாதிப்பின் போது மீட்பு பணிகளில் ஈடுபட்ட ராணுவம் உள்ளிட்ட முப்படை வீரர்களுக்கு திருவனந்தபுரத்தில் வழியனுப்பு விழா நடைபெற்றது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மீட்பு பணிகளில் ஈடுபட்ட முப்படை வீரர்களுக்கு கேடயங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், ராணுவ வீரர்களின் மீட்பு பணியை கேரள மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என தெரிவித்தார். இந்நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி நாளை பார்வையிட உள்ளார். நாளை செங்கண்ணூர், ஆலப்புழா, அங்கமாலி உள்ளிட்ட பகுதிகளையும், நாளை மறுநாள் வயநாடு மாவட்டத்தையும் அவர் பார்வையிட உள்ளதாகவும் காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 350 புள்ளிகள் அதிகரித்து 38,600 புள்ளிகள் என்ற நிலையில் வர்த்தகம் தொடங்கியது. வாரத்தின் முதல் நாளான வர்த்தக நாளான இன்று இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 350 புள்ளிகள் அதிகரித்து 38,602 புள்ளிகள் என்ற நிலையில் வர்த்தகம் தொடங்கியது. நிப்டி 98 புள்ளிகள் அதிகரித்து 11,650 புள்ளிகளுடன் வர்த்தகத்தை தொடங்கியது. வங்கி, உலோகம், நுகர்பொருட்கள், தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறை பங்குகள் ஏற்றத்தை சந்தித்தன. உலக அளவில் பங்குச்சந்தைகளின் சாதகமான போக்கு நிலவியதால் இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றம் கண்டுள்ளன.